சார் வணக்கம். வணக்கம் மேடம். மறுபடியும் நாகராஜ் அரெஸ்ட் பண்ணி டிசி முன்னாடியே அப்படியே அவங்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கியாச்சு. அப்படியா? எல்லாம் ஒத்துக்கிட்டானா சார்? எல்லாத்தையும் தான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு உங்களை மாட்டி விடணும்ன்ற எண்ணம் இல்லைன்னு முருகனை பழி வாங்கறதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொன்னதை நானும் டிசியும் நம்பல. அவன் தந்திருக்கிற வாக்குமூலம் யாரோ சொல்லி கொடுத்து அனுப்பின மாதிரி இருக்கு. இதுல ஒரு நன்மை என்னன்னா அவனை உள்ள அனுப்பிட்டு உடனே முருகனை வெளியில கொண்டு வந்துட முடியும். எனக்கு இப்போதைக்கு முருகன் வெளியில வந்துட்டா அதுவே போதும் சார். அந்த விஷயத்துல டிலே ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனாலும் நாகராஜுங்கிறவன் உங்களுக்கு எதிராக யாராலேயோ ஏவி விடப்பட்ட ஒரு அம்புதான். ஏவி விட்டவங்க யாரா இருப்பாங்கன்னு நாங்க யூகிக்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதை நிரூபிக்க ஆதாரங்கள் வேணும். திடீர்னு நாகராஜும் அவனோட ஆளுங்களும் மாட்டினது கூட சொல்லி வச்ச மாதிரியே நடந்திருக்கு. இதுக்கு பின்னணியிலையும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எனிவே முருகன் ரிலீஸ் ஆக போறான். அதுவே சந்தோஷமான விஷயம் தானே? கண்டிப்பா சார். இதை கேட்டா பேச்சு ரொம்ப சந்தோஷப்படுவா. நாங்க உங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். என்ன மேடம், என் டியூட்டியை தானே செஞ்சிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே மேடம். முருகன் வெளியில வந்தாலும் உண்மையான குற்றவாளிகளை ஆதாரத்தோட கோர்ட்ல நிறுத்துற வரைக்கும் இந்த கேஸ் முடியாத ஒண்ணுதான். அதனால எப்பவும் எனக்கு உங்க உதவி தேவை. நீங்களும் முன்ன விட இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா சார். ஓகே மேடம், தேங்க்யூ. சரிங்க சார். குட் மார்னிங் சார். சொல்லுமா. சார் உங்களை மீட் பண்றதுக்கு மிஸ்ஸஸ் ராதா மேம் வந்திருக்காங்க. வர சொல்லுமா. ஓகே சார். மே கம் இன் சார். ஹலோ மேடம், ப்ளீஸ் கம். உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ ரகு, டேக் எ சீட். சார், நீங்க கேட்டிருந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் என்னோட கொட்டேஷன் இதுல இருக்கு. கொடுங்க. ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. உங்க பிளான் படி போனாலே என்னோட ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட முடியும். ரேட்ஸும் பார்த்தேன். இது எக்ஸ்போர்ட் ஆர்டர்ங்கிறதுனால உங்க ரேட்ஸ்ல இருந்து 10% என்னோட பேமெண்ட் அதிகமாவே இருக்கும். ஜஸ்ட் a minute. இது என்னோட அட்வான்ஸ் பேமெண்ட். தேங்க்யூ வெரி மச் சார். எனக்கு இந்த ஆர்டரை முடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதான் எனக்கு வேணும் மேடம். குவாலிட்டியும் முக்கியம், டைமுக்கு சப்ளை பண்ண வேண்டியதும் முக்கியம். அவங்க எனக்கு தந்திருக்கிற டைம் லிமிட்குள்ள அனுப்பலைன்னா மொத்த ப்ராடக்ட்ஸையும் திருப்பி அனுப்பிடுவாங்க. இதை உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, எச்சரிக்கைக்காக சொல்றேன். பி ஆக்டிவ், பி கேர்ஃபுல். எனவே இனிமேல இருந்து உங்க கம்பெனி மேல மேல பெரிய உயரத்துக்கு வரணும். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் ரகு. தேங்க்யூ சார். விச்சு, என்ன விச்சு, வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள வரும்போதே அனு கூப்பிட்டுட்டே வருவீங்க. எனக்கு என்ன உங்க முகமே சரியில்லை. பேங்க்ல அந்த வீட்டு டாக்குமெண்ட் என் கைக்கு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து ராதா பேங்க்குக்கு வந்திருந்தா. அப்பவே பத்திரத்தை அவகிட்ட கொடுத்து விஷயத்தை முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா பத்திரத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ஏன் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா? முருகன் ரிலீஸ் ஆகி வந்தாதான் வாங்கிப்பாளாம்.
டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டா நம்ம உடனே ஏதாவது பண்ணி முருகன் வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிடுவோமா? அவளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லையா? இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டா நீங்க லோன் வாங்கினது இல்லைன்னு ஆயிடுமா? போலியா உங்க பாட்டியோட கையெழுத்த நீங்க போடலன்னு ஆயிடுமா? நீங்க இதை கேட்க வேண்டியதானே? கேட்டே அனு. ஆனாலும் அவ பத்திரத்தை கையில வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்க அப்பவே அவ முகத்துல விட்டு எறிஞ்சிருக்கணும். அவ வேற ஏதாவது பிளான் பண்றாளா? அடடா அனு, முதல்ல மாப்பிள்ள காஃபி குடிக்கட்டுமா? என்னங்க தம்பி? விச்சு, இப்போ டாக்குமெண்ட்டை வாங்காம முருகன் ரிலீஸ் ஆனதும் அவ உங்களை பழி வாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா? என்னன்னு சொல்ற? அவ அப்படி கூட பண்ணுவாளா? ஒருவேளை அப்படி பண்ணிட்டா இல்ல விச்சு, அந்த வீட்டு டாக்குமெண்ட் நம்ம கையில இருக்கிறது நல்லது இல்ல. நீங்க உடனே இதை அவ வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன அனு, இப்பதானே நீ சொன்ன டாக்குமெண்ட் அவகிட்ட தந்துட்டாலும் போலி கையெழுத்து போட்டு லோன் வாங்கினதா அவ நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்னு? அவளை என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். சோ ராதா வீட்ல இருக்காளோ இல்லையோ, பத்திரத்தை எடுத்துட்டு போய் அவ வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன விச்சு? ஆ? அப்பா, பேச்சு இன்னும் வரல? அவ வரலம்மா. நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடிப்பா. பேச்சு கோயிலுக்கு போயிருக்காமா. அவ அண்ணன் ஜெயில இருந்து விடுதலையானா ஏதோ நேர்த்தி கடன் பண்றேன்னு சாமிக்கு வேண்டிட்டு இருக்காளாம். இன்னைக்கு முருகன் விடுதலையானான்ல, அதான் நேர்த்தி கடனை பூர்த்தி பண்ண போயிருக்கிறா. நீ உட்காரு, வந்துருவா. தாத்தா, ஜெயில்னா என்ன தாத்தா? ஜெயிலுங்கிறது ஒரு ரூமுமா. அந்த ரூமுக்குள்ளார அடைச்சு வைப்பாங்க, அப்புறம் அவங்க திருத்திடுவாங்க. நீ எதுக்கு கேட்ட? நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பாவும் தப்பு பண்ணாருன்னு, அவரை கூட ஜெயில போட்டு அடைச்சிருவாங்களா? இல்லடா செல்லம், அப்பாவை ஜெயிலெல்லாம் போட மாட்டாங்க. அப்பா ஒரு தப்பும் பண்ணல இல்ல, அவர் எதுக்கு ஜெயில போட போறாங்க? இதுக்கு தாம்மா குழந்தைங்க எதிர பெரிய விஷயம் பேசக்கூடாது. மனசுல என்னெல்லாம் தோணுது பாரு. பேச்சி, என்னம்மா நீ புள்ளத்தாச்சி? வேண்டுதல்னு கோயில்ல என்ன பண்ண? உன் உடம்பு என்னத்துக்காகும்? அதுவும் காலையில சாப்பிடாம போய் நாம ஒரு பாவமும் பண்ணல. நமக்கு பெரிய கஷ்டம்லாம் வந்துடாது பேச்சி. நல்லா படிச்சு முன்னுக்கு வா. அவட்ட கூட சரி, நான் போய் உன் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஸ்வேதா குட்டி, முருகன் அங்கிள இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு கூட்டி வர போறாங்க. அம்மாக்கு டாடா பாய் மம்மி. பாய்டா செல்லம். வரேன். போயிட்டு வா. வரேன் பேச்சி. அக்கா, முருகா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். அக்கா, தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? எனக்கு என்னடா, முதல் கவலை உன்னை பத்தி தான். அக்கா, நாகராஜ் எப்படிக்கா? தான் தான் குற்றத்தை பண்ணந்தா உண்மையை ஒத்துக்கிட்டான். நமக்கு எதுக்கு அதை பத்தின கவலை? நீ வெளியில வந்துட்ட, நமக்கு அது போதும். நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம்.
நீ எப்ப வருவன்னு பேச்சு காத்துட்டு இருக்கா. நீ எப்படியாவது வெளியில வந்துடணும்னு அவ சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருந்து காலையில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா. உனக்கு தர சொல்லி பிரசாதம் கொடுத்து விட்டுருக்கா. சரி வா போலாம். சரிக்கா. ஸ்வேதா, ஸ்வேதா, டாடி டாடி உங்க அம்மா வீட்ல இல்லையா? வெளியில போயிருக்காங்களா? ஜெயில இருந்து முருகன் அங்கிளை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ஓ சரி, இந்த பார், பத்திரம் கிழிச்சிடாத, சரியா? ம், வேற யார்கிட்டயும் கொடுத்துறாத, என்ன? பத்திரம் ஞாபகமா கொடுத்துருந்தா என்ன? ம்? வரட்டுமா? மாப்பிளே நில்லுங்க. கொண்ட ஸ்வேதா, அப்பாவோட நான் கொஞ்சம் பேசணும். நீ உள்ள போய் விளையாடு. என்ன மாப்பிள்ளை இது? யாரோ மாதிரி வந்து யாரோ தாங்க, தயவு செஞ்சு நம்ம மாப்பிள்ளைய கூப்பிடாதீங்க. சட்டப்படி நீங்க இன்னும் என் மகளை பிரியலையே. அவன் மியூச்சுவல் கன்சர்ன்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மைதானே? நீங்க இந்த கையெழுத்த மிரட்டி வாங்குனீங்க. இது தேவையில்லாதது. அதே போலதான்ப்பா இதுவும். நீங்க இன்னும் என் பொண்ணை சட்டப்படி பிரியல, அதனால என்ன தடுக்க முடியாது உங்களால. வீட்டு பத்திரத்தை குழந்தைட்டு கொடுத்துட்டு போறீங்க. அவன் என்ன பெரிய மனுஷியா? இது பாருங்க, என்னால ரெஜிஸ்டர் போஸ்ட்ல கூட அனுப்பியிருக்க முடியும். ஆனா வீடு தேடி வந்து கொடுத்துருக்கேன்ல, என்னைய கேள்வி கேட்பீங்களா? அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே. பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பலாம்ல. ஆஹா, என் பாட்டியை ஏமாத்தி மொத்த சொத்தி உயிலா எழுதி வாங்கிக்கிட்டீங்க. இந்த பத்திரத்தை மட்டும் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவீங்களா? வேணாம் மாப்பிள்ள, என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்புறம் நான் கோவத்துல எதுவும் பேசிட்டேன் தாங்க மாட்டீங்க. என் பொண்ணு மட்டும் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுத்திருந்தா நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற, தெரியுமில்ல? இந்த பத்திரத்தை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கலாமா இல்லையான்னு தெரியல. இப்ப இதை வாங்கிட்டு போங்க. என் பொண்ணு வந்து திரும்ப கொண்டாந்து கொடுங்க, போங்க. என்ன தயங்குறீங்க? பிடிங்க. என்னடா முழிக்கிற? பத்திரத்தை கொடுக்கறாருல, வாங்கிக்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் ஐயா. உள்ள வரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வாங்க சம்பந்தி. இவரு அவன் வருவான், வாங்க. என்னடா அங்கேயே நிக்கிற? உனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் மான அவமானத்துக்கெல்லாம் பயந்தவங்க. என்ன இருந்தாலும் இது சம்பந்தி வீடு. நம்ம சண்டைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசக்கூடாது இல்லையா? அதான் டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்துட்டேன்ல, வேற என்ன பேச வேண்டியிருக்கு? அப்போ நீ உள்ள வரமாட்ட. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ராதா கிட்ட சொல்லியிருந்தேன். அவ ஏன் இன்னும் அமைதியா இருக்கான்னு புரியல. எங்க அவ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துருவாளோன்னு பயந்து வேகமா திருட்டுத்தனமா பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? ஆனா என்னதான் நீ பத்திரத்தை திருப்பி கொடுத்தாலும் திருட்டு இல்லைன்னு ஆயிருமா? ஆனா இந்த நிலைமையில கூட உன் புத்தியில ராதா தான் பாட்டியை ஏமாத்தி உயிரை வாங்கினான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டி உயிரோட இருக்கும் போதே ராதா உயிரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டான்.
இப்ப கூட அந்த சொத்துல தனக்கு சல்லி காசு கூட வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளையா நீ குத்தம் சொல்ற? என்னைக்காவது நீ உன்னை பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா? உனக்கு இந்த திருட்டு புத்தி எப்பல இருந்து வந்தது? அந்த அனுவோட சகவாசம் வந்ததுக்கு அப்புறம் தானே. 1000 5000 50 லட்சம் ரூபாய அவளுக்காக அழுதுருக்க. அது ஏன் இஷ்டம்பா, அதை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீ உன் சொந்த பணத்துல கொடுத்திருந்தா உன்னை எவன்டா கேட்க போறான்? பத்திரத்தை திருடினா கேட்க மாட்டாங்களா? அப்பா என்னடா கத்துற? உன்னை தாண்டா சொல்றேன், நீ திருடன் தான். ராதா பத்திரமாத்து தங்கண்டா. அவளை பத்தி எல்லாம் பேச உனக்கு அருகதை கிடையாது. இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போ. ராதா வந்ததும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன். நீ எல்லாம் உள்ள போயிட்டு வந்தாதான்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். உன்னை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறப்பா நீ. எப்படியோ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. சார், எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? இந்த உசிரே அக்கா போட்ட பிச்சை தானே, அவங்களுக்காக என் உசிரை கொடுப்பேன் சார். அப்பா, பேச்சு எங்கப்பா? இருக்கிறாளே பேச்சு. ஆமா, யார் இந்த பொண்ணு? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா, பேரு முத்து. இவ கையால ஒரு காஃபி தான் குடிச்சேன், சொக்கி போயிட்டேன். ஓ